10 seconds left. 5 seconds left. Begin. சட்டமன்ற பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தில் உறுப்பினர் ஆற்றிய உரை வருமாறு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விளையாட்டுத்துறை சிறப்பு திட்டங்கள் மற்றும் கைத்தறி துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்ததற்கு நான் முதற்கண் நன்றி கூறி எனது உரையை சுருக்கமாக முடிக்க விரும்புகின்றேன். நான் மதுரை மாநகரை சேர்ந்த உறுப்பினர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே முதற்கட்டமாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக ஓரிரு முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதாவது, மதுரை மாநகரத்தில் உள்ள போக்குவரத்து நெரிசலை போக்க மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து, மதுரையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்பது 20 ஆண்டுகளுக்கு முன்னரே உழவர் சந்தை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்பதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். எனவே நகருக்கு சற்று வெளியில் புதிய இடத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற சிறப்பு திட்டத்தை அரசு அறிவித்தது. முதலில் சுமார் 60 லட்சம் மகளிர் என கணக்கிடப்பட்டு தற்போது 1 கோடி பெண்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல இந்த துறையின் கீழ் நான் முதல்வன் என்ற பெயரிலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற பெயரிலும் அரசு திட்டங்களை விரைவில் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் 2 திட்டங்கள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. இதற்காக நான் இந்த அரசை போற்ற விரும்புகிறேன். இவற்றின் செயல்பாடுகள் குறித்து பதிலுரையில் விளக்குமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, கைத்தறி துறையை பொறுத்தவரை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஏழை எளியவர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இதனை தயாரித்து வழங்கும் கைத்தறி சங்கங்களுக்கு அரசின் சார்பாக நூல் தாமதமாக வழங்கப்பட்டதே இதற்கு காரணம் என்பதால் அடுத்த ஆண்டிலாவது தாமதம் இன்றி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சார அளவை 1000 யூனிட்டுகள் வரை உயர்த்தியதற்கும் புதிய மின் கட்டணத்தில் சலுகை அளித்ததற்கும் இங்கே நான் நன்றி பாராட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை குறித்து பேச விரும்புகின்றேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் ரூபாய் 3 கோடி செலவில் சிறு விளையாட்டரங்கம் கட்டித்தரப்படும் என ஆளுநர் அவர்கள் உரையில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதுவரை ஒரு தொகுதியில் கூட அத்தகைய அரங்கம் கட்டப்படவில்லை. எனவே அடுத்த ஆண்டிலாவது அனைத்து தொகுதிகளிலும் சிறு விளையாட்டரங்கம் கட்டித்தர வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விளையாட்டு துறை சார்பாக மற்றொரு வேண்டுகோளையும் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் பிற துறைகளில் முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவது பாராட்டத்தக்கது. அதேபோல விளையாட்டு துறை மூலம் கபடி, ஜல்லிக்கட்டு போன்ற கிராமப்புற விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் 10,000 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டுமென்று கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். அதேபோல தற்போது மாவட்டங்களில் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒருவரே பல விளையாட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிலை பல மாவட்டங்களில் உள்ளது. எனவே ஒவ்வொரு விளையாட்டிற்கும் தனித்தனி
ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென்று கேட்டு இந்த அளவு பேச வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி தெரிவித்து உரையை நிறைவு செய்கின்றேன்.